பிறகு இன்னொரு அதாவது கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா களத்தில் கொல்லப்பட்ட நாள் இந்த ஆஷுரா தினம் 10வது நாள். எதற்காக கொல்லப்பட்டாங்க? இதை பேசாமல் நம்ம போகவே முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேர், அவங்களுக்கு 2 பேர பிள்ளைகள். ஃபாத்திமா அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 2 பேர். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரியவர், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறியவர். அப்போ ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபியை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த போர்வையை போர்த்திக்கிட்டு இப்படி போகிறாங்க. அப்போ யார சூழலாம், நீங்கள் போர்வைக்குள்ளே என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையை திறந்து காட்டுறாங்க. வலது பக்கத்தில் வலது இடுப்பில் வந்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடது இடுப்பில் இருக்கிறாங்க. அப்போது எவ்வளோ சிறப்பு பாருங்கள். அந்த ஏன் அவ்வளோ சிறப்புக்குரியவர்களாக வச்சாங்கன்னு சொன்னால், அவங்க அஹ்லுல் பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள். அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்கள் இருக்காங்க இல்லையா, பனி இஸ்ரவேலர்கள் எல்லாருமே கிடையாது, அதில் முக்கியமான சில நல்லடியார்களை தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்டான். பனி இஸ்ரவேலர்களில் பனி இஸ்ரவேல்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிச்சலங்கள் சந்ததிகள் இருக்கு இல்லையா, அந்த சந்ததிகளில் நபிமார்களை நீ ஏற்படுத்துவாயாக, நல்லடியார்களை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், அவங்களுக்கு 2 மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லப்படும். அப்போது அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி. அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, அதாவது 2 தலைமுறை முன்னாடியும் நபி தான், பின்னாடி 2 தலைமுறையும் நபி தான். அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாம் நபிமார்கள் தான். அப்போ அவங்க தொன்று நபிமார்களுடைய பரம்பரையை அது அவங்களை எப்படி அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களில் இந்த மாதிரி நபிமார்களையும் நல்லடியார்களையும் தேர்ந்தெடுத்தானோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனி இஸ்மாயில் தான் யார், நம்ம எல்லாருமே பனி இஸ்மாயில் தான். இந்த பனி இஸ்மாயிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர். அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான்னு வைங்களேன், தேர்ந்தெடுத்தானா கடுமையான சோதனைகள் அவங்களுக்கு வரும். அல்லாஹ் சில நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து கொண்டான்னு சொன்னால் சும்மா அவங்கள விட மாட்டான், கடும் சோதனைகளை அவங்களுக்கு கொடுத்து அந்த சோதனையில் அவங்க நிற்கிறாங்களான்னு பார்ப்பான். நின்று அவங்க அதில் ஒரே ஸ்டெடியாக நின்றாங்கன்னா தன்னுடைய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா அவங்களை தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. அப்போ அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களுடைய சிறப்பை நம்ம தெரியாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஹதீஸில் வருது, அதாவது ஒரு மனிதன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் மீது வெறுப்பு வச்சுட்டு இருக்கான், அவங்க மேலே பாசம் வைக்காமல் இருக்கிறான்னு வைங்களேன். பாசம் வைக்காமல் இருந்து கொண்டு அவன் எவ்வளோ நோன்பு வச்சாலும் சரி, காபாவில் போயிட்டு மகாம இப்ராஹிம் அப்புறம் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நடுவில் நின்று தொழுதாலும் சரி, அவனுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனுடைய நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ் இது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் மீது நம்ம பாசம் வைக்கணும். 2வது, எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் மீது நம்ம பாசம் வைக்கணும், அவங்கள வந்து எதற்காக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நபி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவங்களுக்கு பின்னாடி நபி கிடையாது. அப்போ வழிகாட்டக்கூடியவர்கள் யார், வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் பின்னாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தான். அப்போ குடும்பத்தினர்கள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையார் அபூ தாலிப் இருக்கார் இல்லையா, அபூ தாலிபுடைய மகனான ஜாஃபர் பின் அபூ தாலிப் அவருடைய பிள்ளைகள். இவங்க எல்லாம் அந்த அஹ்லுல் பைத்துன்னு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
முதலாவது. ரெண்டாவது அப்பாஸ் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். மூன்றாவது அக்கீல் பின் அபி தாலிப், அக்கீல்ன்ற ஒரு மகன் அபு தாலிப் அவர்களுக்கு இருந்தார், அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். நான்காவது அலி பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹு தஆலா நான்காவது கலீஃபா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 4 பேர் தான், 4 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் 72 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் இந்த தீனை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு தான் போனாங்க, போருக்காக போவே இல்லை.